இந்த பூமி முழுக்கவே உங்களால பலவிதமான பாதைகளை பார்க்க முடியும். அதுல வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த ரோட்ஸ் எல்லாமே பாதுகாப்பானதா இருக்கிறது இல்ல. ரிவரை கிராஸ் பண்ற முதல்ல பாம்பு மாதிரி பல மைல் நீளத்துக்கு குறுக்கு நெடுக்குமா வளைஞ்சு நெளிஞ்சு போற சர்பன்டைன் மவுண்டன் ரோட். எந்த நேரமும் பாறாங்கல்லு விழ ரெடியா காத்திருக்கக்கூடிய ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட டேஞ்சரஸான ரோட்ஸ்னு சொல்லி உங்க உல்லாச பயணத்தை சவ ஊர்வலமா மாத்தி சோழிய முடிக்கிறதுன்னு சொல்லி பல ஆபத்தான பாதை அமைப்புகளும் அந்தரத்துல மிதக்கிற பாலங்களுமே இந்த உலகத்துல பல பகுதிகளிலையும் உண்டு. இப்படிப்பட்ட டேஞ்சரஸான ரோட்ஸ் பத்தின வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. அது இல்லாம இப்ப மேலும் சில ஆபத்தான பாதைகளையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். நார்த்தன் இட்டாலியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஆபத்தான சாலை அமைப்பு தான் இந்த ஸ்டெல்வியோ பாஸ் ரோடு. சவால் நிறைஞ்ச பயணங்களை விரும்புற இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாகச விரும்பிகளும் கார்ஸ், மோட்டார் பைக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து த்ரில்லோட டிரைவ் பண்றதுக்காகவே இந்த ரோட் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த ரோட்ல காரையோ பைக்கையோ டிரைவ் பண்றது எந்த அளவுக்கு ஆபத்தானதாகவும் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்கிறத நீங்க கண்ணால பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும். சாலை பயணங்கள் எப்பயுமே சாதாரணமா இருக்கிறது இல்ல. எதிர்பாராத சமயங்கள்ல அது இப்படித்தான் அசாதாரணமானதா மாறி நம்மள பீதியில உறைய வைக்கும். பனி நிறைஞ்ச பாதையில பாம்பு மாதிரி முந்திக்கிட்டு வந்த ட்ரக் ஒண்ணுக்கு இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பாலத்துக்கு கிளாஸ் விண்டோ பிரிட்ஜ் அப்படின்னு பேரு. பஹாமாஸ்ல இருக்கிற எலியூத்தராங்கிற ஐலாண்ட ரெண்டு பார்ட்டா பிரிக்கிற இந்த பாலம் இயற்கையாவே உருவான ஒண்ணுதான். ஒரு சின்ன ஜாயிண்ட்டை மட்டும் போக்குவரத்துக்காக மனிதர்கள் உருவாக்கி இருக்காங்க. இந்த பாலத்து மேல பயணம் பண்றப்போ சில சமயம் அன்பிரடிக்டபிளான கடல் அலைகள் வந்து ஹை ஃபோர்ஸ்ல மோதுறதுனால இந்த பாலமும் ஆபத்தான பயணங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷனா தான் இருந்துட்டு வருது. Oh, he's சைனாவில் ஜிங்ஜியாங்கிற பகுதியில தான் இருக்கு இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பாலைவன கொண்டை ஊசி வளைவு பாதை. மொத்தம் 600 ஹேர்பின் பென்ஸோட இந்த ஆபத்தான பாதையை வடிவமைச்சிருக்காங்க சீனர்கள். இந்த ட்ரக் டிரைவர் எப்படி புத்திசாலித்தனமா உயிர் தப்பிச்சிருக்காருன்னு பாருங்க. 车吧，跳车了，跳车了！哎呀，哎呀，我操！崴着脚了，崴着脚了。哎呀，இந்த டேங்கர் லாரியில வந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டத்தினால உயிர் பழைச்சிருக்காங்கன்னு பாருங்க. மழைக்காலங்கள்ல இந்த மாதிரி மலையை ஒட்டன ஆபத்தான பாதைகள்ல பயணம் பண்ணனா மட் ஸ்லைட்ஸ் ஏற்படுறப்போ இப்படித்தான் வாகனங்கள் அந்தரத்துல அறகுறையா ஊசலாட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காட்டு தீ பரவன ஏரியா வழியா ரோட்ல காரை ஓட்டிக்கிட்டு போறது உண்மையிலேயே சவாலான ஒன்னதான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலையில எரியக்கூடிய நெருப்புக்கு மத்தியில சுவாசிக்க ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும்.
ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சலாங் டனல்ங்கிற இந்த சுரங்க பாதையை ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். கடல் மட்டத்திலிருந்து 3300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இதை 1960களில் சோவியத் யூனியனை சேர்ந்த என்ஜினியர்ஸ் 2 நாடுகளுக்கு இடையில ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் லிங்கை கிரியேட் பண்ண கட்டியிருக்காங்க. ஹெவி வெயிட்டான வாகனங்கள் இருட்டான சூழ்நிலையில இந்த சுரங்கப்பாதை வழியா நுழைஞ்சு போறதுங்கிறது ஒரு ரஃப்பான கண்டிஷன்ல தான் இருக்கும். அதுவும் மழைக்காலங்கள்ல டனலுக்குள்ளார தண்ணி வந்துருங்கிறதுனால சேரும் சகதியும் நிறைஞ்ச ஒன்னாதான் இருக்கும் இந்த டனல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். வாகனங்கள் போற பாதைக்கு குறுக்கா மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடனா அது இப்படியான ஒரு ஆபத்தான பயணத்தை தான் உருவாக்கும். ஹெவியா பெஞ்ச மழையினால உருவான சேத்து வெள்ளம் இந்த பாலத்தை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. रोड 42 கிலோமீட்டர் நீளத்துக்கு பக்கவாட்டு மலையை செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த ஹிமாலயன் ரோட் ஸ்ட்ரக்சர்ல வண்டியை ஓட்டுறதுக்கு உண்மையிலேயே தைரியமும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தா மட்டும்தான் கடந்து போகவே முடியும். முதல் 19 கிலோமீட்டர் நீளத்துக்கு மட்டும்தான் சைட்ல சேஃப்டி பேரியர்ஸ் இருக்கும். அதை தாண்டிட்டா தடுப்பு சுவர்களே இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் பெசகனாலும் பல அடி ஆழத்துக்கு கீழே விழுந்து தான் வண்டி நொறுங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் வேகமா போயிருந்தா இந்த வண்டியில வந்தவங்க பரலோகத்துக்கு பார்சல் ஆயிருப்பாங்க. Ты видел? Нет, Видел? я не видел. Какая ты умница, молодец, солнышко. டனல்குள்ளார இருந்து தாறுமாறா கிளம்பி வந்த வண்டி கடைசியில எங்க போய் விழுந்திருக்குன்னு பாருங்க. இந்த மொத்த ரோடு எப்படி பூமிக்குள்ளார புடுங்கிக்கிட்டு கொட்டி இருக்குன்னு பாருங்க. எதிரில் இந்த ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வந்தவனுக்கு ஒண்ணு கண்ணு தெரியாம போயிருக்கணும், இல்லனா மொத்த உலகத்தையும் மறக்க வைக்கிற அளவுக்கு சரக்கு உள்ள போயிருக்கணும், இல்லனா இப்படி ஓட்டிக்கிட்டு வந்து பள்ளத்துல சொருக வாய்ப்பே இல்லை. எப்படியோ அதிர்ஷ்டம் இருந்ததுனால யாருக்கும் எந்த இன்ஜூரியும் ஆகல. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.